இந்த நாளிலும் கூட தேவன் அடியோனோடு கூட ஒரு பகுதியிலே உலகத்திலேயும் தேசத்திலேயும் பட்டணத்திலே நடக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அது யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிட்டிருக்கிறோம். பதிவிடப்பட்ட பின்பாக அநேக காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறத இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன், சபை பார்த்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே போலவே எழுப்புதலுக்காக, இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை குறித்து ஏற்கனவே சில பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2018 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதலாக ஆண்டவர் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, அது கல்லர் குகையாய் மாற்றினீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பகுதி. அதன் பகுதியிலே இந்த நாட்களிலே என்ன அப்படி என்றால், சபையானது இன்றைக்கு கல்லர் குகையாக மாறி இருக்கிறத நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே இன்னைக்கு என்னது தெரியல. கர்த்தருடைய சபையானது அது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாக என்னது எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது கல்லர் குகையாக, ஜபமில்லாத வீடாக, ஆடல் பாடல் கொண்டாட்டம், இப்படிப்பட்ட தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறாமல் லூசிபேருடைய அந்தி கிறிஸ்துடைய சித்தம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. சபையானது பாழாக்கப்பட்டு இன்றைக்கு அருவருக்கப்பட்டு தேவன் இல்லாமல் ஜனங்கள் ஏமாந்து இது சபை என்று என்ன செய்கிறார்கள், கடந்து போகிறார்கள். ஏதோ ஒரு இடத்திலே கூடி பாடல் பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்த உடனே அது சபை என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அங்கே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா இல்லையா என்பது ஜனங்களுக்கு தெரியல. காரணம் என்னவென்றால், இன்றைய சபையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய நாட்களிலே நான் பணி செய்த காலங்கள், நான் வேலையில இருந்த போது, சரியா, வேலையில இருந்த போது எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அதாவது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு 2.5 மணி நேரம், தேவனுக்கு தசம பாகம் என்று 2.5 மணி நேரம் என்ன செய்வேன் கொடுப்பேன். அந்த நாட்களிலே நான் ஒரு விசுவாசி. என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நான், அதாவது தேவனுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க ஆண்டவர் என்னை ஏவினாங்களோ அப்படியெல்லாம் கொடுத்தேன். அதே போல ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறது ஒரு பகுதியா பெரியதா நினைக்கல. அதை விட மேலாக என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு அதுல என்ன செய்யணும், 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்லி 2 மணி 24 நிமிடம், 1444 நிமிடம், அதுதான் ஒரு நாளைக்கு தசம பாகம். அது எப்படி அப்படின்றா 144 நிமிடங்கள் தேவனுக்கு கொடுக்கணும். அதோட 6 நிமிடங்கள் சேர்த்து 2.5 மணி நேரமாக என்ன செய்வேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாலு தேவ சமூகத்துல, இது குறைந்தபட்ச பகுதி, இது என்னுடைய பணித்தளத்திலே நான் வேலை செய்கிற காலங்களிலே தேவனுக்கு கொடுத்தது. அதிகமாக வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை தியானிப்பேன், ஜெபிப்பேன். ஆமா, வேதம் வாசிக்கிறதுனால, வேதத்தை வேகமா வாசிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதை நிறுத்தி நிதானமாக தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் வாசிப்போம் அப்படின்னா ஆவியானவர் நம்மோடு கூட வேதத்தின் மூலமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இன்றைய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில என்ன கிடையாது அப்படின்னா, வேத வாசிப்பு கிடையாது. வேத வாசிப்புங்கிறது நாம் நிறுத்தி நிதானமாக தேவனுக்கு நேரங்களை கொடுக்கணும். மற்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் எவ்வளவோ நேரத்தை கொடுத்து என்ன செய்கிறோம், அந்த நேரங்களை வீணடிக்கிறோம். ஆனா வேதத்தை என்ன செய்வோம்னா, வேகமா எடுத்து 5 நிமிடத்துல வாசித்து வேத புத்தகத்தை தூக்கி வச்சிருவோம். ஏன் அப்படின்னா, இது கடமைக்காக வேதத்தை கடமைக்காக வேதம் வாசிக்கிறவர்கள் கர்த்தரோடு வாழ முடியாது. கருத்தாய் வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாசித்த பின்பாக என்ன செய்வார்கள் என்றால், அந்த வேதத்தை அவர்கள் தியானிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்றைய சபையினுடைய நிலை என்ன அப்படின்னா, விசுவாசிகளுடைய நிலை என்ன அப்படின்னா, வேதம் வாசிப்பதே கிடையாது, தனிச்சபம் கிடையாது. அதனால தான் எது சபை
எது சபை கிடையாது, யாரு ஊழியரு யாரு ஊழியர் கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியாமல் காணப்படுகிறபடியினால தான் எல்லா சபை அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் ஊழியர்கள் நினைக்கிறாங்க. மனுஷனை கொண்டு, எந்த பெரிய ஊழியரை கொண்டு ஒரு ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணினாலும், அதாவது அவன் ஊழியக்காரன் கிடையாது. ஒரு ஊழியக்காரனை பிரதிஷ்டை யார் பண்ணணும் அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் என்ன செய்யணும், அவனை அபிஷேகிக்கணும். பரலோகத்தின் தேவனால் அபிஷேகிக்கப்படணும். சொல்லணும் அனனியாட்ட, பவுல நான் பிரித்த அந்த ஊழியத்திற்காக என்ன செய்யணும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடபடியில் என்ன செய்கிறோம், 9வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப தேவ பிள்ளைய, ஒரு தேவனுடைய ஊழியனை தேவன் என்ன செய்யணும், பரலோகத்திலிருந்து தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அந்த மனுஷனை அபிஷேகம் பண்ண இன்னொரு மனிதனிடத்துல, ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சீஷனிடத்துல என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க, அனனியா என்கிற அந்த சீஷனிடத்துல. அப்ப சீஷன் அப்படின்னா அவர் யாரு, சும்மா ஆடி பாடி கொண்டாடுகிறவர் கிடையாது. எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்கு பின்பாக கடந்து வருகிறவர் தான் சீஷன். அப்படிப்பட்ட அனனியாட்ட சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, அப்போஸ்தலனாகிய அந்த சவுல் என்கிறவரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்படியாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சொல்லி அனனியாட்ட சொல்றாரு. அனனியா என்ன செய்கிறாரு, அவர் ஏற்கனவே இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கொடிய பகுதியில சபையெல்லாம் துன்பப்படுத்தி என்ன செய்தாரு, அநேகரை கொலை செய்வதற்காக எருசலேம்ல சீட்டை வாங்கிட்டு எங்க போறாரு அப்படின்னா, தமஸ்கில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போறாரு. தமஸ்கில இருக்கிற அந்த ஜப ஆலயங்களுக்கு பாருங்க, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் சிறியாகில நான் கண்டு பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினா. அவ இப்படியாக தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவர். ஆனா தேவன் என்ன செய்தாங்க, அவரை தெரிந்து கொண்டார். அப்ப தேவ பிள்ளைய, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எப்படின்னா, நம்ம நினைப்போம் அத பவுல தெரிஞ்சு கொண்டாரு, அதே மாதிரி எல்லாரையுமே பண்ண முடியுமா? எங்க எல்லா ஊழியரும் இதே போல இப்படித்தான் தெரிந்து கொள்ளப்படுவாங்க. ஆமா, அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர், அழைப்புல நிறைய பேரு அந்த அழைப்புலயே வெளியில போயிருவாங்க, அழைப்புலயே வெளியே போயிருவாங்க. ஆமா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லயே வெளியே போயிருவாங்க. அவங்க எல்லாம் கால் இறுதிக்கும் அரை இறுதிக்கும் அந்த ஃபைனலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் அந்த ஃபைனலுக்குலாம் வர மாட்டாங்க. அந்த அழைப்புலயே அந்த முதல் சுட்டு ரெண்டாவது சுட்டுல அடிபட்டு போயிருவாங்க. ஏன் அப்படின்னா, உலகம் மாமிச பிசாசு இவர்களை வஞ்சித்து இவர்களை தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. ஆனா இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு ஆராதனை நடத்த தெரியும், அதனால நான் சபை நடத்துறேன். உனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியலாம், உனக்கு ஆராதனை நடத்த தெரியலாம், இல்ல இசைக்கருவி வாசிக்க தெரியலாம், ஆனா பரலோகத்திலிருந்து லைசன்ஸ் இருக்கணும், அங்கீகாரம் இருக்கணும், பரலோகம் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கணும். இங்க இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன் உன்னை அபிஷேகம் பண்ணி ஊழியனாக ஆர்டினேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சான்றிதழை வைத்து ஊழியம் செய்ய முடியாது. பரலோகத்தில் இருந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். அதுதான் பரலோகத்தில் இருந்து ஒரு ஊழியனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் மேல என்ன செய்யப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஒரு விசுவாசிக்குள்ள அபிஷேகம் அல்ல, ஊழியம் செய்வதற்கான ஒரு அபிஷேகம். இன்றைக்கு அநேகர் இடத்துல இந்த ஊழியனுக்கான அபிஷேகம் கிடையாது. ஆனா அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, சபைகளை நடத்துகிறாங்க. நடத்தினா என்ன, இப்படிப்பட்ட கள்ளர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள், மனிதனை வைத்து அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவனை குறித்த சத்தியத்தை குறித்த வைராக்கியம் இருக்காது, தேவனுடைய இருதயத்தில் உள்ள அந்த கத்சமனியினுடைய பாரம் இருக்காது.